முதல் திருமணம் தோல்வி. இரண்டாவது திருமணம் செய்து கொண்டு வாழ வேண்டும் என ஆசையாக பெண் பார்த்து திருமணம் முடித்த இளைஞர் உயிரை மாய்த்து கொண்ட சோகம். இளைஞர் திருமண மோசடி கும்பலில் சிக்கியது எப்படி? அதன் பின்னணி குறித்து விரிவாக பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் அடுத்த சேடர்பாளையம் அருகே உள்ள வடகரையாத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் லாரி ஓட்டுநர் சிவசண்முகம். இவருக்கு ஏற்கனவே திருமணமாகி முதல் மனைவியுடன் கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து பெற்றார். பின்னர் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களின் அழுத்தத்தின் காரணமாக சிவசண்முகம் இரண்டாம் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தார். ஆனால் சிவசண்முகம் ஏற்கனவே திருமணமானவர் என்பதாலும் அவர் 35 வயதை கடந்து விட்டதாலும் அவருக்கு திருமணத்திற்கு பெண் கிடைப்பதில் சிரமம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் புரோக்கர்கள் மூலம் திருமணத்திற்கு பெண் தேடும் பணியில் சிவசண்முகத்தின் குடும்பத்தினர் ஈடுபட்டு வந்தனர். அதில் சில புரோக்கர்கள் மூலம் மதுரையைச் சேர்ந்த தீபா என்ற இளம் பெண் ஒருவர் இருப்பதாகவும், மிக ஏழ்மையான குடும்பம் என்பதால் இரண்டாம் திருமணமாக இருந்தாலும் பரவாயில்லை என பெண் வீட்டார் கூறியதாக சிவசண்முகத்தின் குடும்பத்தினரை அந்த புரோக்கர்கள் நம்ப வைத்துள்ளனர். இதனையடுத்து சிவசண்முகத்தின் குடும்பத்தினர் புரோக்கர்கள் கூறிய பெண்ணை நேரில் சந்தித்துவிட்டு பெண் பிடித்து போன நிலையில் திருமணத்தை அவசரமாக செய்ய ஏற்பாடு செய்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து கடந்த 7ஆம் தேதியன்று மதுரையில் மாட்டுத்தாவணி பகுதியில் உள்ள ஒரு கோவிலில் தீபாவிற்கும் சிவசண்முகத்திற்கும் திருமணம் நடைபெற்றது. இந்த திருமணத்திற்காக சிவசண்முகம் மணப்பெண் தீபாவிற்கு வரதட்சணையாக 1 லட்சமும் 9 சவரனில் தங்க தாலியும் அணிவித்திருக்கிறார். மேலும் திருமண புரோக்கர்கள் 6 பேருக்கு 1 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் கொடுத்துள்ளார். இந்த நிலையில் திருமணமான 2வது நாள் சிவசண்முகம் தனது புது மனைவி தீபாவுடன் திடுமல் ராசாம்பாளையத்தில் உள்ள தனது சகோதரி வீட்டிற்கு விருந்திற்கு அழைத்துச் சென்றிருக்கிறார். அங்கே அவர்கள் இருவரும் இரவு தங்கி இருந்த நிலையில் மறுநாள் அதிகாலையில் பார்த்தபோது தீபா மாயமாகி இருந்தது தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து பதறிப்போன சிவசண்முகம் தீபாவின் செல்போன் எண்ணிற்கு கால் செய்திருக்கிறார். ஆனால் அவரது போன் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த புதுமாப்பிள்ளை சிவசண்முகம் அப்போதுதான் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தார். இதனையடுத்து மனமுடைந்த சிவசண்முகம் தனது சகோதரி வீட்டிலேயே தூக்கிட்டு உயிரை மாய்த்து கொண்டார். இந்த நிலையில் நகை பணத்துடன் ஓட்டம் பிடித்த புதுப்பெண் மற்றும் புரோக்கர்கள் தலைமறைவாகிவிட்டனர். பின்னர் இதுகுறித்து சிவசண்முகத்தின் சகோதரி கொடுத்த புகாரின் பேரில் நல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அதனைத் தொடர்ந்து தப்பித்து ஓடிய புதுப்பெண் மற்றும் புரோக்கர்களை பிடிக்க போலீசார் தனிப்படைகள் அமைத்து தீவிரமாக தேடுதல் வேட்டையில் இறங்கினர். அப்போது மதுரையில் பதுங்கியிருந்த ஜோதிலட்சுமி, புரோக்கர்கள் தமிழ்ச்செல்வி, கஸ்தூரி பாண்டி, வேல்முருகன், முத்துலட்சுமி, சங்கர் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். அப்போது அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் ஜோதிலட்சுமி தனது பெயரை தீபா என மாற்றி திருமண மோசடியில் ஈடுபட்டதும் அவருக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள் இருப்பதாகவும் தெரியவந்தது. மேலும் மணப்பெண்ணாக 3 நாட்கள் நடிப்பதற்கு ரூபாய் 30,000 கூலி பேசி சிவசண்முகத்திற்கு திருமணம் செய்து வைத்துள்ளதும், அதன் மூலம் கிடைத்த புரோக்கர் கமிஷனை 3 பெண் புரோக்கர்கள் உட்பட 5 பேரும் பிரித்துக் கொண்டதும் விசாரணையில் தெரியவந்தது. இந்த மோசடி கும்பல் இதுபோன்று பலரிடம் திருமண மோசடியில் ஈடுபட்டிருப்பது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து அவர்கள் 4 வரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் சிறையில் அடைத்தனர். திருமண மோசடி கும்பலிடம் சிக்கிய புதுமாப்பிள்ளை மனமுடைந்து உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.